எனக்கு இந்த 6000 பசங்க மிஞ்சி எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். அவங்கள பட்டினி போட்டு நான் சந்தோஷமாக இருந்து எனக்கு என்ன இருக்குது? எங்களுக்கு இப்போது ஆடம்பர வாழ்க்கை நாங்கள் வாழறதில்ல, சுருக்கிக்கிட்டோம். ஏன்னா இத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போடணும், எங்கள் தேவைகள் நாங்கள் கம்மி பண்ணிங்கன்னா தான் இவங்கள வாழ வைக்க முடியும். மெயினாக கிளிங்க தான் நிறையா. சேட்னஸ் வந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இத்தனை பறவைகள் வந்து சாப்பிடும்போது, அணிலங்க காகங்கள்லாம் வந்து சாப்பிடும்போது அந்த கவலையிலேருந்து வெளில வர ஆரம்பிச்சிட்டார். இந்த இனம் அழியுதுன்னு சொல்லும்போது நம்மள மாதிரி ஆளுங்க தான் அந்த இனத்தை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நான் அந்த இனத்தை கொஞ்சம் வாழ வைக்கிறேன். அவன் எப்படியோ சாவுறாங்க, நம்ம இந்த இனத்துக்கு சேவை பண்ணி சாவுறதில்ல. எனக்கு ஒன்றும் அது பெருசாக தெரியல. 15 ஆண்டுகளாக நாள்தோறும் கிளிகள், குருவிகள் இப்படின்னு பலாயிரக்கணக்கான பறவைகளுக்கு தினம்தோறும் வந்து உணவளிச்சிட்டு இருக்கிற சென்னை சிந்தாதிரிப்பேட்டையை சேர்ந்த சுதர்சன் வித்யா தம்பதிகள் தான் இன்றைக்கி சந்தித்து பேச போகிறோம். வாங்க. வணக்கம் சார். சார், எப்போலேருந்து இந்த பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? சார், நான் ஒரு 15 வருஷமாக இந்த இந்த வாயிலா ஜீவராசிகளை காப்பாற்றுறேன். மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பறவைங்களுக்கு. இந்த காகத்துக்கு தான் உணவு அளித்தேன் பறவைங்களில். அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது கிளிங்க நிறைய பறவைங்க வர ஆரம்பிச்சு. சிட்டுக்குருவிங்க, மைனாக்கள், அணிலுங்க, கழுகுங்கள் எல்லாமே ஆட் ஆகிடுச்சு. மெயினாக கிளிங்க தான் நிறையா, ஒரு 6000 10,000 கிளிங்க வருது. ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட்லெஸ், என்னவே முடியாது. நான் எல்லாரையும் கேட்பேன் எத்தனை கிளிங்க வந்திருக்குதுன்னு. பந்தியாக உட்காந்து சாப்பிட்டு போவாங்க. அந்த நேரத்துக்கு தான் அவங்களுக்கு அந்த 60 கிலோ அரிசி, வேர்க்கடலை ஒரு 10 கிலோ அந்த மாதிரி எக்ஸஸாக நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம இப்போது விருந்தாளிங்களை எப்படி நம்ம அழைப்பு கொடுத்துட்டு பத்தலைன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம், அதுமாரி நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுப்பேன் அவங்களுக்கு. இல்லை, இப்படி ஒரு செயலை செய்யணுன்ற அந்த மோட்டிவேஷன் எப்படி தொடங்குச்சு? எல்லாம் ஒரு பெயின் தான் சார், வலி தான். ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததில் நான் மொட்டை மாடிக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அமாவாசைக்கு ஒரு வாட்டி உணவு கொடுக்குறோம். அப்போது பக்கத்து கீழே இருக்கிறவங்க அமாவாசைக்கு காக்காவை கூப்பிட்டுருந்தாங்க. நான் அதை பார்க்கும்போது நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம உணவு அளிக்கிறோம், இவங்களுக்கு நம்ம டெய்லி உணவு அளித்தா என்னன்னு சொல்லிட்டு தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான். இப்படி ஒரு ஒரு பெயின், ஒரு வழியிலிருந்து இதை தொடங்கியிருக்கிறாரு. நீங்கள் எப்படி இதுக்குள்ளே? நான் அவருக்கு எந்த இதுதான் நமக்கும் இருக்கும். ஏன்னா அவர் வந்து அந்த சேட்னஸ் வந்து விடுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இத்தனை பறவைகள் வந்து சாப்பிடும்போது, அணிலங்க காகங்கள்லாம் வந்து சாப்பிடும்போது அந்த கவலையிலேருந்து வெளில வர ஆரம்பிச்சிட்டார். எனக்கும் அந்த ரிலாக்ஸ்மெண்ட் எனக்கும் கிடச்சிது. இதில் ஒரு நல்ல விஷயமாக தான் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு அப்படியே அவர் கண்டினியூ பண்ணுறதுக்கு நானும் சப்போர்ட் பண்ணேன். கொஞ்சமாக சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது தான், கொஞ்சமாக வளர்ந்து இப்போ இந்த அளவுக்கு நிறைய பேர் ஆகிட்டாங்க. பொதுவாக ஒரு நாளைக்கு எத்தனை வேலை சார் பறவைகளுக்கு உணவு வந்து? 2 வேளை வைக்கிறோம் சார். 2 வேளை? ஆமாம் சார். இதில் நம்ம கிளிங்கன்னு வகை எடுத்துக்கணும்னா 400 வகைகள் இருக்குது. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறது ரோஸ் ரிங் பேரட்ஸ், வைல்டு பேரட். அவங்க தான் வந்து சாப்பிட்றது. அந்த ஒரு கிளி வகை மட்டும் தான் இங்கே வருதுங்க. அதேமாதிரி சில கேஜில் வளர்க்குற கிளிங்க அவங்க விட்டுடுறாங்க கேஜிலேருந்து. அந்த கிளிங்களை உணவு இல்லாத பட்சத்தில் இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அதுவும் வந்து வராங்க. அலெக்சாண்டர், அதுமாரி நார்த் இந்தியன் பேரட்ஸு அதுமாரிலாம் வந்து சாப்பிட்றாங்க. ஓகே. ஒரு 15 வருஷமாக இப்போ தொடர்ந்து வந்து வச்சுட்ருக்கீங்க. உங்களால் மற்ற குடும்ப வேலைகள் இல்லை உறவினர்களுடைய ஃபங்க்ஷன்ஸ், திருமணங்களுக்கு போகிறது வர்றது இதெல்லாம் உங்களால் வந்து போயிட்டு வர முடியுதா? இது எப்படி சமாளிக்க? ரொம்ப கஷ்டம் சார். நான் சொல்லிவிடுவேன் இன்விடேஷன் வைக்கும் போதே, எனக்கு இந்த டைமுக்கு நான் வர முடியாது. ஏன்னா என் பொண்ணோட மேரேஜுக்கும் நான் லேட்டாக தான் போனேன். 6 மணிக்கு முகூர்த்தம். நீங்கள் தானே முன்னிருந்து நடத்தி இருக்க வேண்டிய ஒரு சூழலில் லேட்டாக சார், வேறு வழி இல்லை. எனக்கு இவங்க குழந்தை ஆகிட்டாங்க. எனக்கு இந்த 6000 பசங்க மிஞ்சி எனக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். அவங்கள பட்டினி போட்டு நான் சந்தோஷமாக இருந்து எனக்கு என்ன இருக்குது? இவங்க நல்லா இருந்தால் தான் இந்த உலகம் 4 பேர் இவங்களை பார்ப்பாங்க, இந்த இனம் அழியாமல் இருக்கும். என்னோட சந்தோஷத்துக்கு சுகத்துக்கு நான் போய் என்ன கொடுக்க முடியாது. வாழ்த்து முக்கியம் இல்லைங்களா? வாழ்த்து பேர் சாப்பாடு இல்லாமல் திரும்பி போனால் நல்லா இருக்காது இல்லைங்களா? ஒரு மேரேஜோ இல்லை நம்ம வீட்டு திருவிழாவோ நடக்கும்போது வாழ்த்து தான் நம்ம வாழ்த்து வேணும் சொல்லி தான் எல்லாரையும் அழைப்புதல் கொடுத்தா அழைக்கிறோம். இவங்க டெய்லி வர்ற விசிட்டர்ஸ் இல்லைங்களா, இவங்கள ஃபஸ்ட்டு திருப்தி பண்ணி தான் வைக்கணும். நம்ம தினசரி காலை மேலே வைக்கிறீங்க, 6000 பறவைகளுக்கு வந்து இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக எப்படி சார் இதை நிர்வகிக்கிறீங்க? சார், நான் வந்து பிஸ்னஸ் மேன். நான் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் பிஸ்னஸ், எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ்ஸு.
அதில் வர வருமானமும் வீட்டு வாடகைங்க எங்கள் பெரியவங்க முன்னோர்கள் வாங்கி வச்ச வீட்டு வாடகையும் எங்கள் தேவைகளும் மெயினாக கம்மி பண்ணிக்கிறோம். எங்களுக்கு இப்போது ஆடம்பர வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறதில்ல, சுருக்கிக்கிட்டோம். ஏன்னா இத்தனை பேருக்கு நம்ம சாப்பாடு போடணும், எங்கள் தேவைகள் நாங்கள் கம்மி பண்ணிக்கிறதா இவங்கள வாழ வைக்க முடியும். இப்போ இங்கே பார்க்குறப்போ கிளிகள் ஒரு பக்கம் சாப்பிட்றாங்க, இன்னொரு பக்கம் புறா, இன்னொரு பக்கம் சிட்டுக்குருவிகள் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு என்னென்ன தனித்தனியாக என்ன உணவு சார் கொடுக்குறீங்க? சார் கிளிங்களுக்கு அரிசி, வேர்க்கடலை, சீசன் ஃப்ரூட்ஸ், அந்த சீசனில் என்ன ஃப்ரூட்ஸ் கிடைக்குதோ பழங்கள் அது கொடுப்பேன். அதேமாதிரி புறாக்களுக்கு கோதுமை, சிட்டுக்குருவிங்களுக்கு நொய் அரிசின்னு சொல்லுவாங்க. அப்புறமா கம்பு, சோளம் எல்லாமே என்னென்ன எனக்கு கையில் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்குதோ அவங்களுக்கு அந்த மாதிரி உணவு அளிக்கிறேன் சார். இப்படி ஒரு குடியிருப்பு பகுதியில் இவ்வளோ பறவைகள் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அப்படியே சடசடன்னு வந்து உட்காருதுங்க, அடுத்து போகிறதுங்க. இங்கே சுற்றி இருக்கிறவங்க குடியிருக்கிறவங்க என்ன சார் நினைக்கிறாங்க சார்? ஸ்டார்டிங்கில் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மீடியாலாம் வரதை பார்த்து அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதோ நான் பணம் சம்பாதிக்கிறேன்னு அவங்களுக்கு மனசில் ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங். அதுக்கப்புறம் என்னோடய கேரக்டர் அவங்க தெரிஞ்சுக்கினாங்க, இந்த ஆள் எந்த பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டான் சொல்லிட்டு அவங்களே என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இருக்க அரிசி தானியம்லாம் வேஸ்ட்டான தானியம்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. மெய்யழகன் நீங்கள் படம் பார்த்துக்கலாம், அரவிந்த் சாமி அவர் இங்கே வந்து கிளிங்களுக்கு உணவு அளிச்சிருப்பார். இதெல்லாம் கொஞ்சம் இங்கே எடுத்தது தான். அதேமாதிரி சிங்கப்பூர் சல்லுன்னு ஒரு படம், ஆர்ஜே பாலாஜின்னு வச்சுருக்காரு. அந்த இதுலேயும் இந்த கிளி இனத்தை காப்பாற்றுற மாதிரி தான் அவங்க எடுத்திருப்பாங்க. இது மஸ்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு அவங்க டைரக்டர்ஸ் படம் துருவாக சொல்கிறாங்க. இது நம்ம காப்பாற்றணும், மரங்களாவது அட்லீஸ்ட் வைக்கணும். அந்த மரங்கள் வைக்க முடியாதவங்க பறவை இனத்தை காப்பாற்றினா தண்ணி, சம்மரில் தண்ணி பிடிச்சி வைக்கலாம். சின்ன சின்ன இந்த இதெல்லாம் கற்றுத்தரலாம் குழந்தைங்களுக்கு. பார்த்து நிகழ்ந்த ஏதாச்சும் சம்பவங்கள்? பறவைங்களுக்கு சாப்பாடு அளிக்கும் போது ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு குரங்கு ஒன்று வந்தது சார் நம்ம வீட்டுக்கு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே பறவைங்களுக்கு நான் சாப்பாடு அளிக்கிறதுக்கு பார்த்து இங்கே வந்து வேர்க்கலை அப்பின்னு போகும் குரங்கு. ஆமாம், குரங்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. அது இந்த ஏரியாவில் எங்கே இருக்குதுன்னு தெரியல, ஆனால் திடீர்னு வந்தான், சாப்பிட்டு போனான். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு போன வாரம் என்ன பண்ணால் வந்து சாப்பிட்டு இருந்தான். நான் கிட்டே போய் பார்க்கும்போது அவன் கையில் ஏதோ குஞ்சுமா இருந்தது. நான் குரங்கு குஞ்சு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கிட்டே போய் பார்க்கும்போது அது ஒரு கிங்ஃபிஷரோட பறவையோட குஞ்சு. அது எங்கேயோ அது கூடுலேருந்து ஊழ்ந்துட்டுருக்குது. அதை எத்துன்னு வந்து அவன் அந்த சாப்பாடு இங்கே பறவைங்களுக்கு நான் போகிறத பார்த்துட்டு பறவைன்னு சொல்லிவிட்டு அந்த பறவையோட பேபின்னு சொல்லிட்டு அவனை இட்டுன்னு வந்து அந்த குழந்தை இட்டுன்னு வந்து அவன் மென்று க்ரஷ் ஆக்கி அவன் வாயில் ஊட்டுறான் சார். அவன் அது அந்த செயலை நான் ஒரு அபூர்வமாக பார்த்தேன். பாருங்களேன், ஒரு தாய்மை அந்த உயிரை காப்பாற்றணும்னு அந்த குரங்குக்கு தெரியுது. நம்ம அந்த அந்த குரங்குக்கிட்டேருந்து நம்ம மனித இனம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. 15 வருஷமாக உணவளிக்கிறீங்க பறவைகள், பூனைகள் கிட்டேருந்து. நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயமா எதை சார் சொல்லுவீங்க? சார் அன்பு தான் சார். இப்போ காத்தால இங்கே வந்து பார்த்தீங்களே, அதுவே நான் காத்தால இவங்களுக்கு பரிமாறும் போது என்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிடிச்சிடல, நான் அந்த கிட்டே தான் இருப்பாங்க, கேட்பாங்க. சோகமாக இருந்தார் கூட அவரை இந்த பறவைகள் ஆட்டம், பூனைங்க ஆட்டம், டாக் ஆட்டம், அவங்களோட நேச்சர் பார்த்து அப்படியே அவங்க சமாதானம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம மூடை சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த சக்தி அவங்க கிட்ட வந்து அவங்க கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் இப்போ ஃபீலிங்காக வரீங்க, ஏதோ உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது மனசில், அந்த துன்பத்தை போக்குற சக்தி இந்த பறவைங்களுக்கும் மிருகத்துக்கும் தான் சார் இருக்குது. அவங்களும் அதை ஆடி காமிப்பாங்க, ஊஞ்சல்லாம் ஆடி காமிப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க. அவங்களுக்கு அந்த தெரியுது அவருக்கு ஏதோ மனசில் கஷ்டமாக ஏதோ. இப்போ நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்க, இந்த பறவைங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கட்சிருக்குங்களா? என்னடா இது, ஏதோ ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி நீங்கள் நினச்சிங்கல்ல, அதை விட நீங்கள் பல மடங்கு இந்த ஜனவரியில் வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஜனவரியில் இந்த பறவைங்களை பார்க்க வேண்டிய மாதம். இப்போ பார்த்ததை விட பல மடங்கு அதிகமாக வருவாங்க. ஓகே, ஏன் சார் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் அதிக பறவைகள் வந்து? ஏன்னா அந்த நேரத்துக்கு இந்த டிசம்பரில் சைக்ளோன் புயல் வந்து மரங்கள் ஆடி ஆடி பழங்கள் இருக்காது. பழங்கள் இல்லாத பட்சத்தில் எங்கே உணவு கிடைக்குமோ அவங்களுக்கு அது சொர்க்கம். நம்ம இப்போ முன்னோர்கள் சொல்லுவாங்க, பாய் கண்ட இடம் படுக்க, சோறு கண்ட இடம் சொர்க்கம். அது மாதிரி அவங்களுக்கு அந்த சொர்க்கம். அந்த இங்கே வந்து சாப்பிடும்போது அவங்க மகிழ்ச்சி, சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அவங்க மட்டும் சாப்பிட மாட்டாங்க, அவங்க இனத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு வருவாங்க. இந்த 15 வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு வேளை இல்லை ஒரு நாள் இவங்களுக்கு உணவு அளிக்காமல் போயிருக்கீங்களா சார்? ஆமாம் சார். நான் ஸ்டார்ட் பண்ண 2வது வருஷம்
அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டேன், பெங்களூருக்கு. வந்து பார்த்தா இவங்க ஊரில் இருக்க ஜனலாம் எங்களை திட்டுறாங்க. இப்போ மேலே சுற்றுனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 100 சுற்றிருக்கிறாங்க, என்னை தேடி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது நான் இவங்களுக்கு அடிமை ஆகிட்டுக்கிறேன்னு. அதுக்கப்புறம் ஊருக்கே போகிறதில்ல. அப்படி பக்கத்து வீட்டு தம்பியை போட சொல்லுவேன். அவன் என்னடான்னா அந்த இடத்துல போட மாட்டான், பக்கத்து வீட்டு ஆண்டி தள்ளில் போடுவான். அது ஒரு கிண்டல் பிடிச்சதுங்க. அதனால் நம்ம குழந்தைகளுக்கு நாம் சாப்பாடு ஊட்டுறது தான் கரெக்ட். உங்களுடைய மகத்தான இந்த பணி இன்னும் சிறப்பாக அமையவும், இது இன்னும் மேலும் விரிவடையும். அந்திமலை சார்பாக வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்திமழை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.